பாஜகவோட ஒரு படி மேல போயிட்டார். தமிழ்நாடு குறித்த ஒரு பார்வை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்டேட் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை டோட்டலா டேமேஜ் பண்ணிடுச்சு டிவி. எந்த ஒரு கொள்கை கோட்பாடுமே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு வாக்களிச்சிட்டுமே அதனால நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்றத மக்கள் உணரக்கூடிய நாள் வரும். அது வரைக்கும் இந்த ஆட்சி தொடர்றதுல வந்து எனக்கு வந்து ஓகே தான். அதிமுக உடைக்கிறது, அதிமுகவை காலி பண்றது, அது வந்து நிச்சயமா வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பாஜக வேலையை தான் விஜய் தாவைக்க பண்ணுது. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் சங்கி மறைஞ்சிட்டு தற்கூரியா மாறிடுச்சு. சங்கி தான் தற்கூரியா மாறிடுது. எந்த விஜய் சம்பந்தப்பட்ட எது போட்டாலும் இந்த கூட்டம் வந்து அங்க உழைக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசுல தேர்தல் முடிஞ்சதுன்னா வேடந்தாங்கல் பறவைகள் போல கட்சி மாறுற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு போற சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்தது இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல்ல கூட அந்த மாதிரி நடந்தது. பிளவுபடுத்தி தனி அமைப்பை தொடங்க வச்சாங்களே தவிர, ஆனா கட்சி மாறி போறது நடக்கல. ஆனா தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எம்எல்ஏக்களே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால இணையறாங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்து அவங்கதான் அங்க எம்எல்ஏவா நிக்கவும் போறாங்க தாவேக்கா சார்பா. அப்படி இருக்கும்போது இந்த அரசியலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்தியாவுக்கே ஒரு தவறான முன்னுதாரண அரசியலை விஜய் கொண்டு வராரா? அதான் வந்து பாஜகவோட ஒரு படி மேல போயிட்டார். இப்போ வந்து கட்சி தாவல் சட்டமன்றது வந்து எல்லாம் எல்லா இன்டர்வியூலையும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஆயாராம் கயாராம் ஒரே நாள்ல 3 கட்சிக்கு ஒருத்தர் போனாரு. அது ஒரு வழக்காகி கட்சித்தாவல் சட்டம்ன்றது வந்து ஒரு முதல்வரா இருந்தவர் மீதே வழக்கு பாஞ்சு அவரை கைது செய்யற அளவுக்கு அவ்வளவு வீரியமிக்க ஒரு இது. அது இவங்க எல்லாம் தெரியாம பண்றாங்க. இது என்ன இவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அதுவும் அதிமுக போன்ற ஒரு கட்சி, பெரும்பான்மையான கட்சி, பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு சதவீதத்தை வாங்கி ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியில இருந்து வெற்றி பெற்று வந்தவங்க. அவங்க வந்து விஜய்க்கு எதிராக வாக்களிச்சவங்க. ஆனா இவங்க ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில போய் சேர்றதுன்றது வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டை வந்து இதுவரை இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு குறித்த ஒரு பார்வை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்டேட்டு. தமிழ்நாடுன்னா ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்டு, நல்ல எஜுகேட்டட் ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை டோட்டலா டேமேஜ் பண்ணிடுச்சு டிவிக்கு. அதுதான் எங்களுக்கு வருத்தம். இந்த கதறாங்க, வருத்தப்படுறாங்க, திமுக தூக்கம் போச்சுன்னா அதுதான். எப்படியான ஒரு பிம்பத்தை, எப்படியான ஒரு கட்டமைப்பை, எப்படியான ஒரு உலகளாவிய ஒரு பார்வையை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். அதை சாதாரணமா ஒரு நடிகர் வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம தொடர்ந்து 55 நாளா இந்த பிரேக்கிங் நியூஸ் ஆர்டே பிரேக் ஆகிற அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவர் வந்தாரு, அவர் வந்தாரு. அதுவும் இல்லாம இந்த கூட்டணி கட்சி பாருங்க, ஏற்கனவே 8 பேர் ராஜினாமா பண்ணாங்க, இன்னும் 9 பேர் ராஜினாமா பண்ண போறாங்க. இப்போ ஒரு பிரேக்கிங் வருது. இல்ல அதுக்கெல்லாம் இப்ப 2-3 கட்சிகளும் இப்போ ஒன்னா சேர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க, வழக்கு கொடுத்து இது புகார் கொடுத்துருக்காங்க ஆளுநர்கிட்ட. ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல பிரசிடென்ட்டுக்கு அந்த புகார் போகும். எல்லாத்துக்கும் கோர்ட் இருக்கு. இவங்க இப்ப ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல, இப்ப சபாநாயகரோ ஆளுநரோ பிரசிடென்ட்டோ இவங்களை வந்து அலுவல் ரீதியாக இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம், தள்ளி போகலாம். அவங்க வந்து இப்ப ஆளும் அரசுக்கு வந்து ஆதரவா அவங்க செயல்படலாம். அது மாநில அரசா இருந்தாலும் அது ஒன்றிய அரசா இருந்தாலும். ஆனா இதுக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நீதிமன்றம் நிச்சயமா இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும்ன்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் இவங்க காலம் கடந்து இந்த தேர்தல் நடக்காம போனா கூட இந்த தாவேக்கான்ற இந்த ஆட்சி வந்து இது மக்கள் விரோத ஆட்சின்றது மக்கள் தெளிவுபடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். எவ்வளவு காலம் இது நீளுதோ, ஒரு 6 மாசம்ன்றதோ 1 வருஷமோ போகும்பொழுது மக்கள் வந்து தெளிவடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு திரை வெளிச்சத்தை சார்ந்து இப்படியான ஒரு கூட்டம் வந்து எந்த ஒரு கொள்கை கோட்பாடுமே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு வாக்களிச்சுட்டுமே அதனால நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்றத மக்கள் உணரக்கூடிய நாள் வரும். அது வரைக்கும் இந்த ஆட்சி தொடர்றதுல வந்து எனக்கு வந்து ஓகே தான், தொடரட்டும். அப்பதான் மக்கள் தெளிவு பெறுவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 8 பேர், இன்னும் ஒரு 9 பேர் ராஜினாமா பண்ற தயாராக்கனா சம்பந்தப்பட்ட தொகுதி மக்கள் மேல வலுக்கட்டாயமா ஒரு இடைத்தேர்தல் வந்து திணிக்கப்படுது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி இருந்த கட்சிகளோட ஆதரவு ஆட்சி அமைச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாத காரணத்தால, ஏன்னா விசிக அமைச்சரவையில இருந்தா தான் ஆட்சி ஸ்ட்ராங்கா நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விரும்பினதா அண்ணன் திருமா வந்து சொல்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக இருக்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வந்து அவங்க திரும்ப நிக்க வைக்கிறதான வேலைகளும் பண்றாங்க. அப்படின்னுக்குள்ள விசிக கொண்டு இடதுசாரிகள் மேல விஜய்க்கு நம்பிக்கை இல்ல, ஆட்சி பிடிக்கிறது மட்டும் இவங்களை வச்சுக்கலாம்
அதுக்கு அப்புறமேட்டு நாம வந்துட்டு இது பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த எம்எல்ஏக்களை வந்து வாங்குறாரா, இடைத்தேர்தலை திணிக்கிறாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை ஜெயிச்சுட்டாக்க இவங்களுடைய ஆதரவு தேவையில்லாத போது விசிகாவுடைய நம்ம ஏற்கனவே ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு, எங்களுக்கு நீங்க திருமாவுக்கு வந்து பகிரங்கமா வந்துட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி பேசுறாரு மதுரை அந்த கூட்டத்துல. இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தாக்க இடதுசாரிகள் ஐயுஎம்எல் இவங்களை எல்லாம் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் கழட்டி விட்டு வர விஜய். நிச்சயமா விஜய்க்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க. அதாவது வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து சொல்லிட்டார். வாழ்த்து சொல்லிட்டு 6 மாத காலம் இப்போ புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வரணும். அதுக்காக 6 மாத காலத்திற்கு நான் அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் ரொம்ப பெருந்தன்மையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அவர் வாக்களித்த மக்களுக்கு குளத்தூருக்கு நன்றி சொல்ல போயிட்டார். ரொம்ப எலைட்டா இருந்தது அது வரைக்கும். அதன் பிறகு இவர் வந்து ஒவ்வொருத்தரையா போய் பார்த்தார். முன்னாள் முதல்வரை பார்க்கறது, எல்லாரையும் பார்த்து எடப்பாடி தவிர்த்து மற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து மற்ற எல்லா தலைவரையும் பார்த்தார். அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமாகவே பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவங்களுடைய ஆதரவு கிடைச்சிருச்சு. அவர் ட்ரஸ்ட் ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி ஆதவர்ஜனா ஏதோ மீட்டிங் எல்லாம் சொன்னாரு. விஜய கூட சொன்னாரு ஆரம்ப காலகட்டங்கள்ல எங்களோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்துருக்காரு. ரைட், அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா அதை கொடுத்தவர் அதை அப்படியே கொண்டு போய் அதுக்கப்புறம் நிர்வாகத்துக்கு வந்துட்டு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை என்னென்ன செயல்படுத்த முடியும், அதுக்கான என்ன விஷயங்களோ அதை பார்க்கறத விட்டுட்டு அடுத்து இன்னொன்று பிளான் பிக்கு போனாங்க பாருங்க. அதிமுகவை உடைக்கிறது, அதிமுகவை காலி பண்றதுன்றது அது வந்து நிச்சயமா வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது பிஜேபியோட பிளான்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கும் சொன்னா பிஜேபி தான் அதிமுக காலி பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா ரியல் ஃபேக்ட் என்னன்னா இப்போ வந்து விஜயை வச்சு அது காயினாது. ஏன்னா இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்காக விஜயை வச்சு இந்த வேலையை பண்றாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பாஜக வேலையை தான் விஜய் தாவேக்கா பண்ணுது. இப்போ பாஜக நீங்க போங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி யாரும் வந்து கண்ட மேனிக்கு மெசேஜ் போடுறவங்க பதிவு போடுறவங்க யாருமே இல்லை. விவேகானந்தர் டிபி வச்சுக்கிட்டு, சிவன் டிபி வச்சுக்கிட்டு, அது மாதிரி வந்து இந்தியன் ஃபிளாக் வச்சுக்கிட்டு, சோளம் ஆஞ்சநேயர் டிபி இப்படிலாம் வச்சுக்கிட்டு கண்ட மேனிக்கு போடுவாங்க, பதிவுகள் போடுவாங்க. கொள்கை தலைவர் சங்கின்னு அவங்களுக்கு பேர் வச்சிருந்தோம். இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் சங்கி மறைஞ்சிட்டு தற்கூரியா மாறிடுச்சு. சங்கி தான் தற்கூரியா மாறிடுது. இப்ப அந்த ஃபேக் ஐடி ஃபுல்லா விஜயோடைய நீங்க எந்த விஜய் சம்பந்தப்பட்ட எது போட்டாலும் இந்த கூட்டம் வந்து அங்க குலைக்குது. அதை வச்சு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது வந்து பாஜகவுடைய ஏகோபித்த ஆதரவோட தான் இந்த அரசு செயல்படுதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட 5 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. இது எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து மக்கள் விரோத போக்கா வந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம எப்படிலாம் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தோம், ஒன்றிய அரசை எதிர்த்து எப்படி நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமா நம்ம கட்டமைச்சிட்டு வந்தோன்றதெல்லாம் இவர் இந்த 5 வருஷம் இவரை வச்சு சீர்குலைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இவர் செயல்படுறதா தான் நான் பாக்குறேன். தாவேகா அரசு வந்து மக்களால் விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏன்னா 91, 96 வந்து ஜெயலலிதாவின் காட்டாட்சி தர்பார்னு சொல்லுவாங்க. 91, 96ல ஜெயலலிதா தோற்ற பிறகு அடுத்து 96 எலெக்ஷனுக்கு அவங்க கேம்பெயினுக்கு வரும்போது ஆளே கிடையாது. நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்கன்னா அங்க 100 பேர் 200 பேர் கூட வரமாட்டாங்க. அவ்வளவு ஒரு வெறுப்பு உருவாச்சு. அதை விட 2 மடங்கு வெறுப்பை வந்து விஜய் சம்பாதிக்க போகிறார். விஜய் சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அந்த கட்சியை நோக்கி வந்திருக்கிறார்கள். விஜய் வந்து அவருக்கு உண்மையிலேயே கூட ஒரு நல்ல நோக்கம் இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு வந்து தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைகள் தேவையில்லை, அவருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த கட்சியில வந்து இணைஞ்சவங்களுக்கு அதெல்லாம் தேவை இருக்கு. அவங்க இந்த கட்சிக்கு எதிரான சில செயல்பாடுகள்ல இருப்பாங்க. அது வந்து விஜய் பிரகடனப்படுத்துற லஞ்ச லாவண்யற்ற ஊழலற்ற ஒரு தூய்மையான நிர்வாகம் அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமா கேள்விக்குறியாக்கும். வருங்காலங்கள் அதுக்கான பதில்களை கொடுக்கும். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண